ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ எல்லோரும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்சில் இருந்தால் என்ன காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்குன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக இருந்தால் ஈவன் 150 இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுடைய சேனலில் கட் ஆஃப் ரேஞ்ச் 190 to 180 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சீட்டெல்லாம் கிடச்சிருக்கு, ஸோ என்னென்ன கோர்சஸ் கிடச்சிருக்கு, இதை தான் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி கோர்சஸ் செலக்ட் பண்ணணும், டாப் லெவலில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் பேராமெடிக்கல் கோர்ஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கோர்சஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ எப்படி செலக்ட் பண்ணால் சீட் கிடைக்கும், ஸோ இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனல் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் 190 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிபிடி சென்னையில் வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் பிஎஸ்சி நர்சிங் தேனி மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிஃபார்ம் கோர்சஸ் சென்னையில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 190 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் தர்மபுரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி நர்சிங் மதுரை மெடிக்கல் காலேஜ், தென் பிஎஸ்சி நர்சிங் மதுரை மெடிக்கல் காலேஜ், பிஃபார்ம் மதுரை மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்சி நர்சிங் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 189.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபார்ம் மதுரை மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் பிஎஸ்சி நர்சிங் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்சி கார்டியோபல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி சென்னை அண்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் சென்னை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் என்னது, அண்ட் அவங்களுடைய கம்யூனிட்டி என்னது, ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் 188 கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஎம்எல்டி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஎம்எல்டி சென்னை, பிஎஸ்சி நர்சிங் கடலூர், பிஃபார்ம் மதுரை, பிஎஸ்சி நர்சிங் சேலம் அண்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இமேஜிங் டெக்னாலஜி திருநெல்வேலி, இந்த மாதிரி காலேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 187 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி மதுரையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஓடி கடலூர், பிஎஸ்சி நர்சிங் தேனி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் சென்னை. கட் ஆஃப் ரேஞ்ச் 186.5. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி சென்னையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி விழுப்புரம் அண்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி கோயம்புத்தூர் அண்ட் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி சென்னை. கட் ஆஃப் ரேஞ்ச் எபோவ் 180 எபோவ் 190. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பெஸ்ட்டான காலேஜஸ், பெஸ்ட்டான கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நல்ல லெவலில் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டாப் லெவலில் இருக்க காலேஜஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோர்சஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுடைய மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்கும். சம்டைம் உங்களுடைய மார்க் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான காலேஜஸ் வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து மீடியமாக இருக்குது, 150 இருக்குது, 160 இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவலையப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து கீப் ஆன் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜஸ் ஈவன் உங்களுடைய மார்க் வந்து கம்மியாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் 180 பொறுத்தளவு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி திருச்சியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் திருவாரூர், பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் கரூர், பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி கோயம்புத்தூர், பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி சென்னை, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் திருச்சி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் மதுரை. இன்றைக்கி நம்ம சேனலில் கட் ஆஃப் ரேஞ்ச் 190 to 180 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கோர்சஸ் கிடச்சிருக்கு, ஸோ எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஸோ இதை பற்றி வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய வீடியோவில் கட் ஆஃப் ரேஞ்ச் 180 கீழே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி லாஸ்ட் இயரில் வந்து கிடச்சிருக்கு, ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதே போல் பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் சீட் கிடைக்கும், ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.